அனைவருக்கும் வணக்கம். தொழில் முனைவோர், வணிக ஏற்றுமதியாளர், சமூக சேவையாளர், தன்னம்பிக்கை பேச்சாளர், அரசியல்வாதி, படிப்பில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர் என எல்லா முகங்களையும் ஒரு மனிதரால் வெளிப்படுத்த முடியுமா என்றால் முடியும் என்பதற்கு சாட்சியாகத்தான் ட்ரிபுலம் என்று அழைக்கப்படக்கூடிய சகோதரர் முருகானந்தம் அவர்கள் திகழ்கிறார். தனது 31வது வயதில் எக்ஸல் மேரிடைம் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்கின்ற அந்த நிறுவனத்தை தொடங்குகிறார். ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு படித்து ஒரு நிறுவனத்தில் பணிக்கு சேர்கின்றான் அல்லது ஒரு நிறுவனத்தையே உருவாக்குகின்றான் என்றால் அதுக்கு மேல் படிக்க மாட்டான். ஒரு சிலர் தான் பயின்று கொண்டிருப்பார்கள். சிறந்த கல்வி நிலையங்களை தேடி சென்று பயில்வார்கள். அந்த ஒரு சிலரில் ட்ரிபுலம் அவர்களும் ஒருவர். பிரான்சிஸ் பேக்கன் எனும் இங்கிலாந்து நாட்டின் தத்துவஞானி, some books are to be tasted, others to be swallowed, and some few to be chewed and digested என்று சொல்லியுள்ளார். ஆனால் முருகானந்தம் அவர்கள் அனைத்து புத்தகங்களையும் வென்று ஜீரணித்து விடுவார் போல தோன்றுகிறது. கல்வி என்பது காலம் முழுவதும் கற்க வேண்டிய ஒன்று என்பதை உணர்ந்து சென்னை பல்கலைக்கழகம், பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம், டெல்லி பல்கலைக்கழகம் என ஏதாவது ஒரு கல்வி நிலையத்தில் படித்து கொண்டே இருக்கின்றார். கல்வியின் மீது நம்பிக்கை கொண்டு பயின்று கொண்டே இருக்கும் அவரின் தன்னம்பிக்கை தான் இன்று அவரை இந்த உயரத்திற்கு கொண்டு வந்துள்ளது. அதிலும் குறிப்பாக திருச்சியிலிருந்து ஒருவர் பன்னாட்டு ரோட்டரி சங்கத்தின் இயக்குநராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் என்பது எனக்கான கூடுதல் மகிழ்ச்சி. பன்னாட்டு ரோட்டரி சங்கத்தின் இயக்குநராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள முருகானந்தம் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். உலகம் முழுவதும் ரோட்டரி சங்கம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்தியாவில் மட்டும் ஏறத்தாழ 1,70,000 உறுப்பினர்கள் ரோட்டரி சங்கத்தில் உள்ளார்கள். இவ்வளவு பெருமை வாய்ந்த ரோட்டரி சங்கத்தின் இயக்குநராக முருகானந்தம் அவர்கள் தேர்வாகியுள்ளார் என்பதில் மிகுந்த மகிழ்ச்சி என்பது எனக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு தமிழனுக்கும். பல ஆண்டுகளாக சமூக சேவையாற்றி வருகின்றார். அவரின் சமூக சேவைக்கு கிடைத்த அங்கீகாரமாகவே இந்த பொறுப்பை நான் பார்க்கின்றேன். அவர்களின் வழிகாட்டுதலில் ரோட்டரி சங்கத்தின் செயல்பாடுகள் மென்மேலும் அதிக அளவிலான பாராட்டுகளை பெறும் என்பது நிச்சயம். அவரின் பணி சிறக்க வாழ்த்துக்கள். அனைவரும் சேர்ந்து நம்முடைய முருகானந்தம் அவருடைய இந்த பணி சிறக்க நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் அமையட்டும். நன்றி.